ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கீங்க, ஆர் கெரியர் கேப் இருக்குது உங்களுக்கு, அவர் வந்து இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு ப்ரொஃபைலுக்கு போகலாம் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் பண்ணுற ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே ஒரு கோர்ஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ இல்லை அங்கே எங்கேன்னு கோர்ஸ்ன்னு ஜாயின் பண்ணுறீங்க. பட் த ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நிறைய கோர்சஸ் வந்து சப்ஸ்டாண்டர்டான கோர்சஸ் தான். அவங்களுக்கு வந்து சொல்லித்தரது எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோலேயே சொல்லித்தராங்களோ தவிர அது எந்த அளவுக்கு உங்களை வந்து எஃபெக்டிவாக உங்களுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறீங்க எடுக்கல, ஆனால் நீங்கள் வந்து நான் டேட்டா சயின்ஸ் படிக்கணும், மெஷின் லேர்னிங் படிக்கணும், இல்லை ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 100 days நீங்களாக டெய்லியும் 4 hours எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் லைக் ட்விட்டர்லலாம் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த படிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று பண்ணுங்கள், சரியா? மற்றவங்க வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், மற்றவங்க வந்து உங்களுக்கு கைப்பிடிச்சி இது பண்ணணுங்கிறது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மாதிரியான லோக்கல் ஏரியாவில் ஐ மீன் ஒரு கோர்ஸ் பண்ணுறது. லெட்ஸே நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட்டப்பில் வர போகிறீங்கிறது அல்டுகெதர் டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா உங்களுக்கு ஒரு க்ரெடென்ஷியல் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்க, சரியா? 2 வருஷம் நான் கண்டினியூஸாக அதில் இது பண்ணேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு மாறணும், ஒரு கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது உங்கள் சைட்லேருந்து பெருசாக எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஜஸ்ட்டு கோர்ஸ் மட்டும் போனால் கோர்ஸில் மட்டும் நமக்கு எல்லாம் கிடச்சிருமா, ஒரு 3 months கோர்ஸ் 6 months கோர்ஸ்லேயே நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கிறது ரொம்ப, அது வந்து உங்களை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார புஷ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 100 days எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது வருது வரல, கஷ்டப்படுங்க. சம்டைம்ஸ் புரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று பண்ணி பார்க்கும் பொழுது தான் எந்த அளவுக்கு உங்களால் ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணிக்க முடியுது, நீங்களாக ஒரு விஷயத்தை எப்படி பில்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் மோர் ஆஃப் அ செல்ஃப் ரியலைசேஷன். அது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கோர்ஸ் தேவையில்லையா அப்படிங்கிறது. 100 daysங்கிறது உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுறது, உங்களை நீங்களே வேலிடேட் பண்ணுறது.